ஸோ ஹாய் ஹலோ இது வந்து ரொம்ப நாளாக கழிச்சு ஆரம்பிக்கிறோம் போல் பெல்டன் அல்டிமேட் ஏலியன் சீரீஸு. ஏன்னா இடையில கொஞ்சம் அனிமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ வெல்கம் டு அவர் சேனல், இது ஸ்கேல் கேமிங். ஸோ இந்த வீடியோவில் பெல்டன் அல்டிமேட் ஏலியன்ஸோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். அந்த பாட்டு தான் இது, வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடலன்றதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ரீசன் கண்டினியூஸாக போட்டுட்டு தான் இருந்தேன். ஃபஸ்ட் ரீசன் என்னென்னா, முதல்ல நான் கொஞ்சம் அனிமே அடிக்கிட்டேன் லைட்டாக. எல்லாம் ரொம்ப நாள் கழித்து பார்க்க ஆரம்பித்தேன். பார்க்காத அனிமேலாம் கொஞ்சம் விட்டுட்டு இருந்தேன். ஸோ அதை பார்க்க ஆரம்பித்தேன். ப்ளஸ் ஒர்க் ஸ்டடீஸ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அதனால் அதையும் பார்த்துருந்தேன். ஸோ எனக்கு டென்த்தில் அதனால் ஸோ இனிமே கண்டினியூஷன் போட்டுருந்தேன் பரவாயில்லைங்க. ஸோ இந்த தப்ளிகா தலையன்ஸ் தட்டி விட்டுட்டு இன்னும் முன்னாடி போனால் என்னென்ன பீக்கங்காலாம் வருதுன்னு தெரியல, போய் பார்ப்போம். ஓகே, இங்கே ஆமோட் யூஸ் பண்ணி ட்ரில் பண்ணுன்றாங்க. அந்த வழியும் போய் பார்ப்போமா? ஓகே, இப்போ ஒரு திருக்குன்னா இங்கே இந்த டெஸ்டினேஷன் இருக்கும். அவ்வளோதானே இன்னும் இருக்கா? இல்லை, அவ்வளோதான் போல. ஓகே, இப்போ இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணணும், அங்கே ஒரே ஜம்ப். ஓகே, இப்போ இங்கேருந்து போகிறேன். நான் வந்து ஸ்பைடர்மேனுக்கு ட்ரைனிங் கிளாஸ் போயிட்டேன். அதனால் அப்படியே போய் கஷ்டம் வந்துடும். ஃபஸ்ட்டெல்லாம் அதை ஏற தெரில, பட் இப்போ தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ இங்கேருந்து எப்படி இங்கே போகிறதுன்னு தெரில. இது ஹை ஜம்ப் மாதிரி இருக்குது. ஐயோ, என்ன இலவன தெரியல. ஸ்விம்மிங் வச்சு உடச்சு தந்துட முடியுமா? இல்லை இங்கே ஊற்றுமா என்னன்னு தெரியல. ஏய் டப்பா மட்டும் ஹெல்ப் பண்ணுங்களே. ஒரு பையனும் ஒரு மணி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுறது? எப்படியும் நம்பி ஒரு ப்ரோஜனம் தெரியுது. ஐயோ, பிடிங்கிச்சு கலாஸ். ஓகே, என்னதான் இந்த இடத்துல என்னால் என்ன பண்ண முடியும்? இன்னும் நடக்கிற மாதிரி தெரியலையே. அதாவது எனக்கு என்ன பண்ணதான் எனக்கு இன்னும் தெரியல. முக்கிற பாருங்க, முக்கிர நடக்குதா? கமான் கமான் ரிலீஸ். ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஆனால் அவன் கரெக்டாக அந்த ரிலீஸ் பண்ணும்போது அந்த பொசிஷனை பாருங்க. வெளில வந்து அப்படின்ற மாதிரி வந்துட்டான். என்ன பண்ணுறது? பிடிக்கணும்னு நினைக்கிறேன். அது புரிஞ்சிச்சு போகணும். ஐயோ, ஓகே, எங்கே பிடிச்சாச்சா? இங்கேருந்து இப்படி இங்கே ஜம்ப் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த கேமில் ஆப்ஸ்டிகல்ஸ் ஆனால் கொஞ்சம் வைக்கிறாங்க. எங்கன்னு தெரியல. நானும் பார்த்துட்டு இங்கே வந்து முக்கியமாக திரை திறந்து விட்டது. இப்போ இங்கேருந்து விழுந்துருந்தாங்க. இங்கே நம்ம எஸ்கேப் வழியா? ஓகே, கமான் ஏன் பாக்ஸ் அழுத்துனேன்? நான் எக்ஸ் அழுத்துனேன். ஏன் விழுந்தேன்? ஏன் வந்து சத்தியமாக நான் அழுத்துனேன். நீங்கள் கேமில் திருட்டு வேலைகள் பண்ணுறாங்க நிறையா. அந்த மாதிரி எங்கள் கண்ட்ரோலுக்கு திருட்டு வேலைன்னு மொக்கன்றாதீங்க. சத்தியமே இந்த கேம் கண்ட்ரோல்ஸு திருட்டு வேலைகள் பாருங்க. ஓகே, இது வந்துருச்சா? வெடிக்கிற ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு ஒரே ஜம்ப். ஓகே, இப்போ இங்கே வந்தாச்சா? இப்போ இங்கேருந்து டிஸ்குட்டி சத்தம்ஸ் அடிக்க வேண்டும். கொஞ்சம் ரேஞ்சர் டேமேஜ் போடுறாங்க. ஈஸியாகலாம் அடிச்சிடலாம். ரேஞ்சர் டேமேஜ் தான் ஒரு 4 தட்டு தட்டினா விழுந்துடுவாங்க. இவனுங்கெல்லாம் அவ்வளோ பெருசாக கொஞ்சம் இது பண்ண மாட்டாங்க. 4 தட்டு கட்டி படுக்க போட்டுருவாங்க. இவனுங்க போல ஷீல்டு வச்சு தப்பிக்கா பாய்ஸ்லாம் வருவாங்க. பட்டாப்படி போட்ட பாய்ஸ்லாம் அவங்களாம் கொஞ்சம் அடிக்கும். இப்போ நம்ம இங்கேருந்து அங்கே ஜம்ப் அடிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு கீழே கேமரா வியூ தெரியல. அது இதெல்லாம் அடித்து என்ட்ரான்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் இதெல்லாம் ஃபைனல் பாஸ் ஃபைட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஃபைனல் பாஸ்லாம் பட்டாப்படி டவுசர் போட்டவங்களாம் அப்படி வெய்விக் தான் ஃபைனல் பாஸு. நான் பேர் செக் பண்ணி பார்த்தேன் கேமை பற்றி. ஸோ சொல்கிறேன், இந்த பாஸ் ஃபைட்டுக்கெலாம் கண்டிப்பாக அந்த ஏலியன் அப்கிரேட்லாம் பண்ணணும்னா மேபி நமக்கு இதெல்லாம் நிறையா தேவைப்படும். இல்லை இப்போ இருக்க ஏலியன்ஸே நாங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி. அதுதான் தேவை. ஐயோ பேசுறதே வேலை சார். அங்கே போய் இங்கேருந்து அந்த மூளைக்கு போயிட்டு இங்கேருந்து ஒரு ஜம் பிடிச்சிருக்காங்க. அப்படி இந்த இடையாவது பிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். இந்த இடையும் பிடிக்க முடியாது. பிடிச்சி இல்லை அப்படி நல்ல கீழே போய் தெரிஞ்சாது. அந்த க்ளோவாக எனக்கு வந்து அதை பிடிக்க முடியாது. எங்கேயே தாவி அப்படிதான் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டேன்.
அது இந்த அக்கௌண்ட் வந்துடும். அப்படியே ஓகே. இந்த கேமில் ஆனால் இது ஒரு நல்ல விஷயம். ஈஸியாக விட மாட்டானோ அது வரைக்கும் தான் இந்த கேம் ஆப்ஸ்டிகல்ஸ்லாம் வச்சுட்டு. பட் அதுவும் சும்மா நல்லா கஷ்டமாக வைக்கிறானோ. இந்த ஈஸியாக வைக்கிறான்ற பேர் கேம் ஆடுறது சரி டஃப்பாக தான் வைக்கிறானோ. அதுவும் இந்த கண்ட்ரோல்ஸ்க்கு பழக்கமானவங்களுக்குலாம் அதெல்லாம் சத்தியமாக எப்படி சொல்கிறது ஒரு டஃப்பாக தான் இருக்கும் உண்மையிலே. இப்போ அடிச்சு ஜஸ்ட்டு மிஸ்ஸு கபாலம் கைண்டு இருக்கும். இப்போ பார்த்துக்கலாம். இப்போ ஜம்ப் அடித்தா கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். இங்கேருந்து ஒரு ஜம்ப் அடித்து அப்படி இதை பிடிச்சி அப்படி இங்கேருந்து தாவி நல்ல வேலை படக்கூடாத இடத்துல அடிபட்டுருக்கும். கம்பியில் மாட்டி மிஸ்ல எஸ்கேப் ஆகிட்டேன். இப்போ பாடி இப்போ இங்கேருந்து ஜம்ப் அடிச்சு வருவாங்கனால சைடில் அதாவது இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் தான் ஸ்க்ரீன் திரும்புது மொபைலுக்கு. இந்த மொபைல் ஸ்க்ரீன்ஸ்லாம் ரொம்ப மட்டமாக வச்சுருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சத்தியமாக நல்லா இல்லை. அதெல்லாம் ஓரளவுக்கு ஒழுங்காக வச்சுருந்தா கூட நல்லாயிருக்கும். இது முக்கியம் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம இங்கேருந்து போகணும் போல். இப்போ இங்கே என்ன பண்ணணும்? ஓகே. ஸ்பைடர் மூச்சு யூஸ் பண்ணி மூச்சு இழுக்க வேண்டியதான். அந்த பயிலுக்கு சத்தே கிடையாது போலங்க. நம்ம சீரீஸில் கூட அவனை பவரை பார்த்துருப்போம். இதில் பார்த்தா அதை பாருங்களேன் இழுக்கவன் கமான் அந்த மாதிரி தான் இழுக்கிறான். சத்து இல்லாத சத்தக்கிட்ட பையன். இப்போ கைஸ் சி ஐயோ கைஸ் ஐ எம் சாரி ஸ்கோல்டு பிடிச்சிக்கிச்சு. அதனால தான். ஓகே. இப்போ இங்கேயே இந்த பிளேட்டை மாற்றி விட்டு ஓகே இப்போ எங்கள் ஏறி ஓடி போய் வேலையை பார்த்து விட்ருவோம். கமான் குதி. ஐயோ கீழே குதிச்சிடாத. ஓகே. கண்ட்ரோல்ஸ்லாம் கொஞ்சம் இடக்க முடக்காக தான் இருக்குது. இதெல்லாம் பிடிக்கிறது கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி அட்வான்ஸ் கேம்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்குது. அது இது பண்ணுறது இப்போ சில கேம்ஸ்லாம் மக்க அது அப்படின்னு நினைப்பீங்க. பட் இன்னும் அந்த மாதிரி கேம்லாம் கிடையாது. சத்தியமாக இது ரொம்ப நல்ல சூப்பராக தான் இருக்குது. ஓகே. இப்போ இதை மாட்டி விட்டாச்சா இது இங்கேருந்து அது எடுத்துகிட்டு போக முடியாது. 10 நிமிஷம். சூப்பர். என்ன சொல்லிட்டு இருந்தேன் இந்தமாரி அதில் பழைய கேம்ஸ்லாம் இருக்கும். அது நீங்கள் பழைய ஃபோன் வச்சுருந்தா கூட பிரச்சனை இல்லை. அண்டர்ரேட்டட் ஃபோன்ஸ்க்கும் அது சப்போர்ட் பண்ணும். எதுவுமே ஒரு பழைய ஃபோனு தான் தெரியும் குவாலிட்டியெல்லாம் கம்மியாக தான் வச்சு ஆடிக்கிட்டு இருக்கேன். பட் அந்தமாதிரி அண்டர்ரேட்டட் ஃபோன்ஸ்க்குமே இது நல்லா சப்போர்ட் பண்ணுது இந்த கேமு. ஸோ கண்டிப்பாக நான் அந்த கேம் பிளேயெல்லாம் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதை இன்ஸ்டால் பண்ணி இந்தமாதிரி இன்னும் நிறைய பென்டன் கேம்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே. வந்துட்டான் நம்ம மெட்டல் பண்ணிட்டேன். இங்கே குத்தியே கொள்ளுவாங்க. இதுமாதிரி ஆளுங்கிட்டலாம் கொஞ்சம் பத்திரமா இருக்கும். எப்படி சொல்கிறது அந்த ஷீல்டை வச்சுட்டு கொள்ளுவானோ அது கூட எடுத்து இது பண்ணுறேன். ஐயோ தெரியாமல் ரொம்ப நாள் கழிச்சு பண்ண போகிறேன். அவர் நம்ம ஏறி மிதிப்பா வாய் வேலை போடு. ஓகே. 2 பேர் பார்த்தீங்களா? ஜஸ்ட்டு நிமிஷம் மாட்டினேன் மல்கோவா தான் முடிச்சு விட்ருப்பானுங்க. ஐயோ ஐஸ் சேர்த்துன்னு தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஏன்னா இப்போ எழுத்தும் இல்லை ஐயோ அவ்வளோதான். ஐயோ இல்லை அடிக்காதடா தடி பயலே தடி தாண்டவரையா முடித்து இருடா. ஐயோ பின்னாடிலேருந்து குத்துறான் வெங்காயம். ஒரு அடி வேணா செத்துறான். அவ்வளோதான். சூப்பர். சாவு அவ்வளோதான். சாவு மிஸ்ஸு ஒட்டு எழுத்துல இருந்தேன். எஸ்கேப் ஆகிட்டேன். இங்கே ஒரு சேவை பண்ணிப்போம். சேவ் மையன். ஓகே கமான். ஓகே. ஸோ இங்கே ஒரு சேவ் பண்ணிக்கிட்டு அந்தமாரி போலே இப்போ நம்ம போகிறது தெற்க நோக்கி. இடையில பிளாக் ஆகுது. வந்துட்டானுங்க பட்டாப்பட்டி பாய்ஸ். இவனுங்கிட்ட வேறு கொஞ்சம் பார்த்துருக்கணும். ஐயோ அவனுக்கு மேலே அடிக்காமல் அப்படியே 2 புள்ளக்கா பாய்ஸ் முடிச்சிடலான்னு பார்க்குறேன். இடையில வந்து கட்டிட்டு இருக்காங்க. ஏறி முடியும். ஆஹா ரைட்டு ரொம்ப அந்த பாருங்க ஸ்டன் பண்ணி சாவடிப்பானு. ஆனால் அவ்வளோ டப்பா அடிச்சு கூட தான் எழுத்து எழுதாடா. எல்லாம் அநியாயமா இல்லையாடா. வா
பலாக்கா பாய்ஸ் கம்மிருங்கடா. அது ஏன்னா தள்ளிட்டுலாம் போகிறேன்லே. ஆமாம், அவ்வளோதான், நான் செத்துட்டேன். அவ்வளோதான், இது வேணும்னு செத்தேன். ஏன்னா இதுக்கு மேலாம் இவனுங்கள்ட்ட போராட முடியாது, கடுப்பாக இருக்குது. ஓகே, அவனுங்க அடித்து போட்ட அந்த அம்மா பாய்ஸ்லாம் இப்போ இங்கே ஒரு வேலை இருக்குது. என்னென்னா சட்டுன்னு இதை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். ஓகே, டப்பு டிப்புன்னு இந்த பட்டாப்பட்டி பாய்ஸ் முடிச்சுருவோம். இப்போ இங்கேருந்து இந்த ட்ரம் பண்ணால் கீழே போதா, இங்கேருந்து அடுத்து ஆனால் அந்த கேம்ஸில் முக்கால்வாசி எல்லா பாஸஸையும் காமிச்சிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு, அதாவது பாசஸ்ன்ற பாருங்க, முக்கால்வாசி எல்லா ஏலியன்ஸோட அல்டிமேட் ஃபார்ம்ஸையும் காமிச்சிட்டாங்க. அதுவும் இந்த மிஷன் ஸ்டார்டிங்கில் ஸ்பைடர்மேன் தான் எப்படியும் அல்டிமேட் ஃபார்ம் மாற போகுதுன்ற லோகோலையும் காமிச்சிட்டாங்க. எனக்கு இன்னும் எக்கோவோட அல்டிமேட் ஃபார்ம் மட்டும் வரல. ஏன்னா எனக்கு தெரியும், ஏன்னா சீரீஸ் பார்த்து எனக்கு தெரியாதா எத்தனை அல்டிமேட் ஏலியன்ஸ் இருக்குன்ட்டு. எப்படி ஃபைனல் பேட்டிலில் பேபிக்கோட அல்டிமேட் ஃபார்ம் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் ஒன்று வந்திருந்தா நல்லாயிருக்கும். அது வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆல்ரெடி பேபிக்குனா பெருசு இல்லை, அந்த பையன் ஏதோ விண்வெளிக்கே ஒரு ஜம்ப் அடிப்பான். அவ்வளோ பெரிய சரியாக இருக்கும் பேபிக்கெலாம். யாரெல்லாம் அந்த பையன் அடிச்சிருவான் ஒரே ஜம்ப்பு. நான் சொல்கிறேன், அதை இன்னும் பெருசாக இருப்பான்ட்டு. ஓகே, ட்ராக்கை மாற்றி விட்டாச்சா, ஒருத்தர் ஊற்றுறோன்னா ஓகே, அங்கேருந்து போகணும். அப்புறம் அண்ணலாக வலிக்கு எனக்கு யூஸ் பண்ணவே தெரியல. இங்கேயே வலிச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு கேமரா தெரியாமல் இப்படியே பிடிச்சிட்டேன். அதான் சொன்னேன், இந்த கேமில் இந்த டிவைஸ்க்கெலாம் கேமரா டர்னிங் அவ்வளோ நல்லா இல்லை. அதான் நான் சொல்கிறேன். மற்றபடி இந்த கேம் ஓகே. எனக்கு இந்த ஒரு இஷ்யூ மட்டும் இருக்குது, சில வாய்டெலாம் இதனாலே தெரிய மாட்டேங்குது. நான் மட்டும் போய் விழுந்துடுறேன். நிறைய இந்த கேமில் விழுந்துட்டாதான் சொல்கிறேன். அதுமாரி உங்களுக்கு வேறு ஏதாவது செட்டிங்ஸ் இருக்கான்னு தெரில. இந்த இதில் நான் வச்சு விளையாடுற இந்த கேமு சிமுலேட்டரில் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த பலாக்கா பாய்ஸ் 5 செகண்டில் முடிச்சுருவோம். அப்பா சரியாக இருக்குது இந்த அட்டாக்லாம். இவனையும் இவனுக்கு இதுமாரி இவனுக்கு சத்தியமாக இவனுக்கு அல்டிமேட் ஃபார்மாக இருந்தால் செம்மையாக இருக்கும். ஆர்மர் பண்ணுவாங்க இப்படி ஒரு அல்டிமேட் இல்லைன்னு ஒரு அட்டாக் வச்சுருந்தா வச்சு பாருங்களேன். ஐயோ இவங்க கிட்ட போகிறதுக்குலாம் அடிச்சு எனக்கு சாவடிச்சிருவோம் போல். பா அவ்வளோதான், அடுக்க முடியாது. இப்போ கிட்ட போய் வாயை உடச்சிட்டு போ, அது வாய்க்குள்ளே தீ வச்சு சாப்பிட்ருப்போம். பலாக்காப்பட்டி பாய்ஸ், உசிலம்பட்டி பாய்ஸ் இருங்கடா. அவ்வளோதான், அவ்வளோதான் பாருங்க. ஓகே, இது டைமிங் மாட்டல அதுவும் விட்டுறக்கூடாது. இல்லை கீழே பிடிச்சிரு. நீ செத்துற. ஏறி விட்டார் அந்த இடத்துல. அவ்வளோதான், டெக்ஸில் வச்சான் பாரு, பற்ற வச்சுட்டான் டெக்ஸில். ஓகே, இதென்ன ஜம்பிங் ஆப்ஸ்டிகளா? பார்த்தோன்னே தெரிஞ்சிருது, ஏன்னா ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு இந்த கேம்லாம். அதனால் பார்த்தோன்னே அண்ணன் அப்படியே பார்வையால் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். இங்கேருந்து ஒரு ஜம்ப் அடிச்சு வந்து இங்கேருந்து டபுள் ஜம்பா. இங்கே இதை மூவ் பண்ணி விட்டா முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். முக்கு ஆச்சு. இங்கேருந்து ஆனால் எனர்ஜிக்கு அவ்வளோ இந்த கேமில் இல்லை. அவனோட அந்த லாவா மேலே நடக்கிறது பார்த்தீங்களா? இப்போ இவங்க தான் யூஸ் பண்ணியாகணும். அந்த லாவா மேலே நடக்கிறது, அப்புறம் மற்ற விஷயம் எப்படி சொல்கிறது, இந்த ஹீட் பண்ணுறது அந்த மாதிரி தான். பட் அவன் ரியல் அந்த எனர்ஜின்ற அந்த ஒரு தடுப்பு, இந்த அயன் பாடி இருக்குல்ல, இதுக்குள்ளே தான் உண்மையான எனர்ஜியோட அதெல்லாம் சரியான ரேடியோ ஆக்டிவ் பவர் சோர்ஸ். இது தொட்டாலேலாம் உருகிட்டு ஓடிடும். அந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறையா பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் மென்டன் சீரீஸு. தொட்டாலே அப்படியே அந்த இது உருகிட்டு ஓடிடும், அந்த அளவுக்கு பவர். பட் இதில் டம்மி ஆகிடும் நம்ம கேமில். சோம்பயர் பறக்கிறதே தூக்கிட்டானோ, கிளைடராக மாற்றிட்டானோ. இதில் என்னத்தை பண்ணுறது எனக்கு தோணுது. ஓகே, இங்கேருந்து இந்த இடத்துக்கு உள்ள போய்ட்டு ஓடிடுவாங்க. ஓகே, இந்த இடத்துல பிரேக்கு போடுங்க. ஓகே, இதை அப்படிங்க. ஓகே, உடச்சிடுங்க.